நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் நீதிபதி ஹரிச்சந்திராவின் மனிதாபிமான நீதி நாசிரின் இதயத்தில் இருந்த வெறுப்பு சுவர்களை உடைத்தது. இப்போது சிறையில் நல்ல இலக்கியங்களை படிப்பதன் மூலம் நாசிர் தன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிக்கொள்கிறார். ஆனால் நாசிர் தனது சொந்த உண்மையான சொற்களே தனக்கு ஆபத்தாக மாறியிருப்பதை அறியவில்லை. நாசிர் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார், நீங்கள் எந்த ஒரு முஸ்லிமை விடவும் மிகச்சிறந்த முஸ்லிம். மதவெறியின் எதிர்வினை. செய்தித்தாள்களில் வெளியான இந்த செய்தி தீவிரவாதிகளுக்கு தங்களுக்கு எதிரான விமர்சனமாக தோன்றியது. அவர்கள் நாசிருக்கு எதிராக ஃபத்வா பிறப்பித்தனர். சமூகத்திலிருந்து அவரை புறக்கணிக்க உத்தரவு. விடுதலை. நாசிர் சிறையிலிருந்து விடுதலையான போது ஃபத்வா காரணமாக எந்த நண்பரும் அவரை வரவேற்க வரவில்லை. ஆனால் ஒரு தாயின் அன்பு எந்த ஃபத்வாவுக்கும் கட்டுப்பட்டதல்ல. தனிமையில் தளர்ந்து போன அவரது தாய் சிறை வாசலில் அவரை வரவேற்றார். நாசிர் இப்போது பணிவுடன் தனது பணிமனையை ஒர்க் ஷாப் நடத்துகிறார். குறைந்த கட்டணம் வசூலிக்கிறார். மேலும் தனது வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து திருப்தி அடைகிறார். கடந்த 3 ஆண்டுகளின் கசப்பை கழுவிவிட்டு அவர் வாழ்க்கையின் புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். சாத்தியமற்ற மன்னிப்பு. நாசிர் விடுதலையாகி 10 நாட்கள் ஆகின்றன. ஆனால் அவர் தனது ஆன்மாவின் பாரத்தை குறைக்க விரும்புகிறார். அவர் தனது தாயிடம் கூறினார், அம்மா, நாளை என்னுடன் வாருங்கள். நான் ஃபிர்தௌஸையும் அவரது கணவரையும் சந்தித்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். கடந்த காலத்திலிருந்து விலகி ஃபிர்தௌஸ் தனது புதிய உலகில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கடந்த காலத்தின் பயங்கரமான நிழல்கள் அவர் மீது படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் தாய் அவருக்கு விளக்குகிறார். பிறகு ஹரிச்சந்திராஜி இடமாற்றம் செய்யப்பட்டுவிட்டதை நாசிர் அறிகிறார். தனது வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வேன் என்று முடிவு செய்து இந்த விதியை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் மதவெறி அவ்வளவு எளிதில் விட்டுவிடாது. ஒரு இரவு இருட்டுச் சந்தில் நடந்து செல்லும் போது நாசிர் மீது கத்தியால் தாக்குதல் நடத்தப்படுகிறது. வினையின் விளைவா நாசிர் அன்று கர்ப்பிணியாக இருந்த ஃபிர்தௌஸை எந்த இடத்தில் கத்தியால் குத்தினாரோ சரியாக அதே இடத்தில் அவருக்கு கத்திக்குத்து விழுந்தது. சந்தேகம். தாக்குதல் நடத்தியவர் தனது தனிப்பட்ட எதிரி அல்ல, மாறாக தன் மீது பிறப்பிக்கப்பட்ட ஃபத்வாவால் தூண்டப்பட்ட ஏதோ ஒரு மதவெறியார் என்று நாசிர் போலீசாரிடம் கூறினார். நாசிரின் திருந்திய வாழ்க்கை இந்த மதவெறியின் தாக்குதலை தாங்குமா? இரவு முழுவதும் கண்விழித்திருந்த நாசிரின் தாய் இப்போது எந்த புதிய இன்னலை சந்திக்க நேரிடும்? மாற்றத்தின் இந்த அக்னி பரீட்சையை கேளுங்கள். மாணவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 12. ஃபத்வா, விடுதலை மற்றும் மதவெறியின் எதிர்வினை. இப்போது அரசு நூலகத்திலிருந்து நாசிர் கேட்ட புத்தகங்கள் அவருக்கு படிக்க கிடைத்தன. நல்ல இலக்கியங்களின் தாக்கம் அவர் மீது எதிர்பார்த்தபடி நேர்மறையாக இருந்தது. நாசிர் இந்த நாட்களில் தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறார். மேலும் ஒரு நல்ல மனிதனாக உணரத் தொடங்கியுள்ளார். சிறையிலுள்ள பிற கைதிகளும் ஊழியர்களும் அவரது இந்த மாற்றத்தை கண்டு ஈர்க்கப்பட்டனர். ஒரு கைதியிடம் ஏற்படும் நல்ல மாற்றம் மற்ற கைதிகளிடமும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாசிரை பார்த்து மேலும் சில கைதிகளும் படிப்பின் மீது ஆர்வம் காட்டினர். சிறையில் இத்தகைய நேர்மறையான சூழல் நீண்டகால நற்விளைவுகளுக்கு அடிப்படையாக அமையும். நாசிர் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தபோது அவர் நீதிமன்றத்தில் சொன்ன இந்த வார்த்தைகள். நீதிபதி அவர்களே, நான் உங்களை காஃபிர் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் எந்த ஒரு முஸ்லிமை விடவும் சிறந்த முஸ்லிமாக இருக்கிறீர்கள். இஸ்லாம் எந்த மாதிரியான மனிதனை விரும்புகிறதோ அதற்கு நீங்கள் ஒரு நேரடி உதாரணம். ஏமாற்றுக்கார முஸ்லிம்கள் உருவாக்கிய மாயவலையில் இதுவரை வாழ்ந்ததற்காக எனக்கு என் மீதே வெறுப்பு உண்டாகிறது. அவையே இப்போது அவரது துன்பத்திற்கு காரணமாயின. செய்தித்தாள்களில் வெளியான அவரது கருத்துக்கள் மதவெறியர்களுக்கு தனிப்பட்ட விமர்சனமாக தோன்றியது. நாசிர் இவ்வாறு கூறியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே ஒருநாள் அவருக்கு எதிராக ஃபத்வா பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி முஸ்லிம் சமூகம் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது.
ஃபத்வா பிறப்பிக்கப்பட்ட சில நாட்களிலேயே இந்தச் செய்தி நாசிரை எட்டியது. அப்போது அவர் யோசிக்கத் தொடங்கினார், இந்த மதவெறியர்களுக்கு எங்கிருந்து வருகிறது இவ்வளவு கர்வம்? தாங்கள் 100 அல்லது 200 ஆண்டுகளுக்கு முந்தைய குறுகிய எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டு தங்களை பெரியவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் கற்பனை செய்து கொள்கிறார்கள். மாற்றமடைந்த நாசிர் இப்போது என்ன நம்புகிறார் என்றால், இத்தகைய குறுகிய எண்ணங்களால்தான் அவர் தனது மனைவி ஃபிர்தௌஸின் துணையை இழந்தார். இதுவே பிறகு அவர் சிறைக்குச் செல்லவும் அதே காலத்தில் அவரது தந்தை அபு மரணத்திற்கும் காரணமாக அமைந்தது. நாசிர் பழைய மனிதராகவே இருந்திருந்தால் தன் மீதான ஃபத்வாவைக் கண்டு மனமுடைந்திருப்பார். ஆனால் இன்றைய நாசிர் அந்த ஃபத்வாவை பொருட்படுத்தாமல் தனது மனதிலிருந்து துடைத்து எறிந்தார். இப்போது அவரது விடுதலை நாட்கள் நெருங்கி வருகின்றன. பகலில் சிறையில் ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டும் இரவில் அவருக்கு வழங்கப்பட்ட புத்தகங்களை படித்துக் கொண்டும் இருக்கிறார். இறுதியாக நாசிர் விடுதலையாகும் நாள் வந்தது. அவர் மீது ஃபத்வா இல்லை என்றால் ஒருவேளை அவரது நண்பர்கள் சிறைவாசலில் வரவேற்க காத்திருந்திருப்பார்கள். ஃபத்வா காரணமாக ஒரு நண்பர் கூட வரவில்லை. ஆனால் எந்த ஃபத்வாவும் ஒரு தாயை தனது மகனிடமிருந்து பிரிக்க முடியாது. நாசிர் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது சிறைவாசலில் தனது தாய் வரவேற்க காத்திருப்பதை கண்டார். இந்த 7-8 மாதங்களிலேயே நாசிர் தாயிடம் பெரிய மாற்றம் தெரிந்தது. நாசிர் சிறையில் இருந்தது மற்றும் அவரது கணவரின் மரணத்தால் ஏற்பட்ட தனிமை மற்றும் மனச்சோர்வு அவரை தளர்வடையச் செய்திருந்தது. அவர் தனது வயதை விட 10 ஆண்டுகள் கூடுதல் முதியவராக தெரிந்தார். தாயை பார்த்ததும் நாசிர் கண்ணீர் விட்டு அழுதார். மகனை தன் முன்னே பார்த்ததும் அந்த தாயின் தன்னம்பிக்கை வலுப்பெற்றது. அவர் நாசிரை தேற்றி இவ்வாறு கூறினார், நாசிர், நீ இப்போது சுதந்திரமாகிவிட்டாய். விரைவில் நீ அனைத்தையும் சரி செய்து விடுவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்போது நாசிர் இவ்வாறு கூறினார், அம்மா, நீங்கள் சொல்வது சரிதான். கடந்த 3 ஆண்டுகள் எனக்கு 30 ஆண்டுகால அனுபவத்தை தந்துள்ளன. அம்மா, இனிமேல் உங்களுக்கு வருத்தம் தரும்படியோ அல்லது தலைகுனிவை ஏற்படுத்தும் படியோ நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன். இனிமேல் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என் முதல் கடமையாக கருதுவேன். பின்னர் ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கொண்டு தாயும் நாசிரும் தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டனர். நாசிர் வீட்டிற்கு வந்ததும் தாயிடம் மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. வாலிப வயதில் மகன் சிறையில் இருந்தபோது அவரது இதயம் வேதனையில் நிறைந்திருந்தது. இப்போது விடுதலையான மகனுக்கு சிறந்த உணவுகளை சமைத்து போட அவர் விரும்பினார். 3 ஆண்டு சிறை வாழ்க்கைக்கு பிறகு நாசிருக்கு உணவில் எந்த அடம் பிடிக்கும் பழக்கமும் இல்லை. வாழ்வதற்கு உணவு தேவை என்ற எண்ணத்துடன் இப்போது எது கிடைத்தாலும் அவர் உண்கிறார். இப்போது நாசிர் தனது பணிமனையை ஒர்க் ஷாப் மீண்டும் சீரமைக்க கடுமையாக உழைக்கத் தொடங்கினார். தன்னில் ஏற்பட்ட மாற்றத்தால் நாசிர் தனது வாடிக்கையாளர்களிடம் மிகவும் பணிவாக நடக்கத் தொடங்கினார். மேலும் சந்தை விலையை விட குறைவாகவே கட்டணம் வசூலித்தார். வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவர் திருப்தி அடைந்தார். இவ்வாறு நாசிர் தனது வாழ்க்கையின் புதிய பயணத்தில் தாயுடன் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கினார். விடுதலையாகி 10 நாட்களுக்கு பிறகு நாசிர் தாயிடம் கூறினார், அம்மா, நாளை என்னுடன் வாருங்கள். நான் ஃபிர்தௌஸையும் அவரது கணவரையும் சந்தித்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நாசிரின் வார்த்தைகள் தாய்க்கு ஆச்சரியத்தை அளித்தன. அவர் கவலையுடன் இவ்வாறு கேட்டார், நாசிர், நீ மறந்துவிட்டாயா? கடைசியாகச் சந்தித்தபோது நீ ஃபிர்தௌஸை கொல்ல முயன்றாய். அது நடந்த பிறகு ஃபிர்தௌஸ் உன்னை மீண்டும் சந்திக்க விரும்புவார் என்று நீ எப்படி நினைக்கிறாய்? நாசிர் கூறினார், அம்மா, நீங்கள் சொல்வது சரிதான். இது சாத்தியமில்லாமல் தோன்றலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதே வழக்கில் நீதிபதி அவர்கள் ஃபிர்தௌஸின் கணவர் எனக்கு மிக குறைவான தண்டனையே வழங்கினார். இது எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டால் என் மனதின் பாரம் குறைந்துவிடும். தாய் கூறினார், நாசிர், ஒருவேளை அவர்கள் நம்மை சந்திக்கச் சம்மதிக்கிறார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். இருந்தாலும் மகனே, இப்போது நீ ஃபிர்தௌஸை சந்திப்பது சரியல்ல என்று நான் நினைக்கிறேன். உனக்கும் அவருக்கும் இடையே கணவன் மனைவி என்ற உறவு இருந்தது. இப்போது அவர் தனது புதிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவையற்ற பழைய நினைவுகளை தூண்டுவது நல்லதல்ல.
நாசிர் இந்த ரீதியில் யோசித்தபோது தாயின் வார்த்தைகள் உண்மை என்று பட்டது. அவர் அமைதியாகிவிட்டார். பழைய நாசிருக்கும் தற்போதைய நாசிருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அன்று தன் இஷ்டப்படி நடந்தார், இன்று எது சரியானது என்று யோசிக்கும் திறன் வந்துவிட்டது. உண்மையில் ஹரிச்சந்திராஜி இடமாற்றம் ஆகிச் செல்வதற்கு முன் ஃபிர்தௌஸும் அவரும் நாசிரின் தந்தை மரணத்திற்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் என்ற செய்தியை தாய் நாசிரிடம் சொல்லவில்லை. அப்போது அவர்கள் அவருக்கு பழங்களையும் கொண்டு வந்தனர். தாய் ஹரிச்சந்திரா மற்றும் ஃபிர்தௌஸின் மனிதாபிமானத்தை கண்டார். தனது மகன் இவ்வளவு நல்ல பெண்ணின் மதிப்பை உணர தவறிவிட்டாரே என்று அவர் மிகவும் வருந்தினார். அதிர்ஷ்டவசமாக ஃபிர்தௌஸ் கிடைத்திருந்தும் நாசிர் தனது தகுதியின்மையால் அவரை இழந்துவிட்டார். தாய் இப்போது தனது மகனால் பாதிக்கப்பட்ட ஃபிர்தௌஸ் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் கடந்த காலத்தின் பயங்கரமான நிழலாக மாறிய நாசிரின் நிழல் ஃபிர்தௌஸின் வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் படக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். தாய் தனது வாதத்தால் நாசிரைச் சம்மதிக்க வைத்தபோது தனது மகனின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஃபிர்தௌஸ் வேறு நகரத்திற்கு சென்றுவிட்டார் என்று தெரிந்திருந்தாலும் அவர் நாசிரிடம் இவ்வாறு கூறினார். சரி மகனே, உன் நோக்கம் தூய்மையானது. எனவே நாளை நீ எப்போது சொல்கிறாயோ அப்போது நான் நீதிபதி அவர்களின் இல்லத்திற்கு உன்னுடன் வருகிறேன். நாம் அவர்களைச் சந்திக்க முடிந்தால் அவர்களின் குழந்தைக்கு ஏதேனும் பரிசும் கொண்டு செல்வோம். மறுநாள் அவர்கள் நீதிபதி அவர்களின் பங்களா பகுதிக்கு சென்றபோது ஹரிச்சந்திராஜிக்கு பதவி உயர்வு கிடைத்து வேறு நகரத்திற்கு இடமாற்றம் ஆகிவிட்டார் என்று நாசிருக்கு தெரிந்தது. அப்போது நாசிர் இவ்வாறு கூறினார். அம்மா, நீங்கள் சொன்னதுதான் சரி. இப்போது நான் ஃபிர்தௌஸை சந்திக்க கூடாது. நான் சம்மதிக்காவிட்டாலும் இன்று எது சரியானதோ அதுவே நடந்துவிட்டது. இனிமேல் இந்த மன்னிப்பு உணர்வை என் மனதிலேயே வைத்துக் கொள்வேன் மற்றும் அவர்களது வாழ்க்கையில் எல்லா விருப்பங்களும் நிறைவேற பிரார்த்திப்பேன். நாசிரின் புதிய வாழ்க்கையில் 2 விஷயங்கள் அவருக்கு எதிராக உள்ளன. முதலாவது, அவர் முதுகுக்கு பின்னால் அவரை கைதி என்று அழைப்பது. இரண்டாவது, அவர் மீதான ஃபத்வா காரணமாக மதவெறியர்கள் அவருக்கு எதிரிகளாக மாறியது. மதவெறியர்கள் அல்லாதவர்கள் கூட அவருடன் தெரிந்தால் தங்களுக்கு ஆபத்து நேருமோ என்று அஞ்சி விலகி நிற்கின்றனர். இதனால் சில ஆண்டுகளுக்கு முன்வரை நெருக்கமாக இருந்தவர்கள் கூட நாசிரை விட்டு விலகிவிட்டனர். ஆனால் பணிமனையில் ஒர்க் ஷாப் நாசிருக்கு எந்த சிரமமும் இல்லை. ஏனென்றால் அவரது வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களே. குறைந்த செலவில் சிறந்த முறையில் பழுதுபார்ப்பதால் அவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாசிரின் பணிமனையில் வேலை செய்யும் மெக்கானிக்குகளும் அவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்களே. நாசிர் அவர்களுக்கு சிறந்த ஊதியம் தருவதாலும் அன்பாக நடத்துவதாலும் ஃபத்வா இருந்தாலும் அவர்கள் அவருடனே இருக்கிறார்கள். நாசிர் சிறையிலிருந்து விடுதலையாகி 1 மாதம் ஆகிறது. ஒரு இரவு அவர் உணவு உண்ட பிறகு வெற்றிலை பாக்கு போட வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது இருட்டுச் சந்தில் யாரோ அவர் மீது கத்தியை வீசினார்கள். தாக்கியவர் இருட்டில் தப்பி ஓடிவிட்டார். தாக்கியவரின் நோக்கம் உயிரை பறிப்பதா இல்லையா என்பது அவருக்கே வெளிச்சம். ஆனால் அந்த கத்தி நாசிரின் இடுப்பு பகுதியில் குத்தியது. சரியாக அன்று கர்ப்பிணியாக இருந்த ஃபிர்தௌஸுக்கு எந்த இடத்தில் காயம் பட்டதோ அதே இடத்தில் நாசிருக்கும் பட்டது. நாசிர் வலியால் அலறிக்கொண்டு சாலையில் விழுந்தார். சில நிமிடங்கள் கழித்து அங்கு ஒரு ஆட்டோ வந்தது. முதலில் அந்த ஓட்டுநர் தயங்கினாலும் இரத்த வெள்ளத்தில் இருந்த நாசிரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். போலீஸ் தொந்தரவு வரும் என்ற அச்சத்தை தள்ளிவிட்டு அவர் உதவி செய்தார். நாசிர் அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். மருத்துவமனையில் நாசிருக்கு சிகிச்சை கிடைத்தது. ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தது. போலீசார் வந்து வாக்குமூலம் பெற்றனர். அப்போது இன்ஸ்பெக்டர் இவ்வாறு கேட்டார். உங்களை தாக்கியவர்கள் குறித்து உங்களுக்கு யாரிடமாவது சந்தேகம் இருக்கிறதா? பதிலாக நாசிர் தான் நீதிமன்றத்தில் சொன்ன வார்த்தைகளை விளக்கினார். இறுதியாக இவ்வாறு கூறினார். நேரடியாக எனக்கு எதிரிகள் யாரும் இல்லை. என் மீது பிறப்பிக்கப்பட்ட ஃபத்வாவால் தூண்டப்பட்ட ஏதோ ஒரு மதவெறியார் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். இங்கே வீட்டில் நாசிர் வராததால் தாய் அவருக்கு பலமுறை போன் செய்தார். நாசிரிடமிருந்து பதில் இல்லாததால் அவர் ராத்ரந்தா ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்று கவலைப்பட்டார். அவர் ராத்ரந்தா தூக்கம் இல்லாமல் தவித்தார்.
இப்போது நீங்கள் மாணவ பரிச்சயம் அத்தியாயம் 12 மீதான ஜெமினாய் விமர்சனம் மற்றும் பகுப்பாய்வை கேளுங்கள். துணை தலைப்பு: ஃபத்வா, விடுதலை மற்றும் மதவெறியின் எதிர்வினை. இந்த அத்தியாயம் நாசிரின் மாற்றத்திற்கு மதவெறி சமூகத்திலிருந்து ஏற்படும் எதிர்வினையை காட்டுகிறது. தாயின் அன்பிற்கு இடையே நாசிர் புதிய வாழ்க்கையை தொடங்கினாலும் அவரது உண்மைக்கு சமூக பழிவாங்கல் நேரிடுகிறது. 1. உண்மை சொன்னதற்காக கிடைத்த விலை. நீதிமன்றத்தில் நாசிர் சொன்ன வருத்தமான வார்த்தைகள் ஹரிச்சந்திராவை ஒரு நல்ல மனிதராக குறிப்பிட்டது, அவரை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்தன. சமூக புறக்கணிப்பு. ஃபத்வா என்பது மதவெறி எவ்வளவு குறுகியது என்பதை காட்டுகிறது. நாசிர் இதை பொருட்படுத்தாதது அவரது வலுவான நை மாற்றத்தை நிரூபிக்கிறது. 2. மன்னிப்பு மற்றும் மனிதாபிமானம். நாசிர் மன்னிப்பு கேட்க விரும்புவது அவரது நை வளர்ச்சியை காட்டுகிறது. இதற்கு தாயின் விவேகம் வழிகாட்டியாக அமைந்தது. தாயின் விவேகம். தாய் ஃபிர்தௌஸின் மகிழ்ச்சியை காப்பதற்காக நாசிரை அவரை சந்திக்காமல் தடுத்தார். கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் அவர் மீது படக்கூடாது என்று அவர் கருதினார். விதியின் வழிகாட்டுதல். ஹரிச்சந்திரா இடமாற்றம் ஆனது நாசிரை சந்திக்காமல் தடுத்தது. இதை நாசிர் ஏற்றுக்கொண்டார். இது விதி அவரது தூய நோக்கத்தை அங்கீகரித்தது போல் உள்ளது. 3. வினையின் விளைவு மற்றும் இறுதி தாக்குதல். நாசிரின் மறுவாழ்வு அவரது செயல்கள் மற்றும் மனிதாபிமானத்தை சார்ந்தது. புதிய வாழ்க்கை, பணிமனையில் குறைந்த கட்டணம் மற்றும் பணிவாக நடப்பது, அவரது தாய் சொன்ன இபாதத், அனைவருக்கும் நன்மை செய்வது என்பதற்கு உதாரணம். மற்ற மதத்தினரும் அவரிடம் வருவது அறநெறிக்கு உள்ள வலிமையை காட்டுகிறது. கவித்துவ நீதி, போயட்டிக் ஜஸ்டிஸ். நாசிர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அவர் கடந்த காலத்தில் செய்த தவட்டை நினைவூட்டுகிறது. கர்ப்பிணியாக இருந்த ஃபிர்தௌஸுக்கு எங்கு காயம் பட்டதோ சரியாக அங்கேயே நாசிருக்கும் பட்டது ஒரு விசித்திரமான கர்ம பலன். அவரது மிகப்பெரிய எதிரி மதவெறிதான் என்பதை இந்த தாக்குதல் நிரூபித்தது. ஆட்டோ டிரைவர். ஒரு முன்பின் தெரியாதவர் அச்சத்தை தள்ளி உதவி செய்தது மனிதாபிமானம் இன்னும் சமூகத்தில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது. முடிவுரை. இந்த அத்தியாயம் நாசிரின் மாற்றத்தையும் அதற்கு ஏற்படும் சமூகச் சவால்களையும் முழுமையாக காட்டுகிறது. அத்தியாயம் 12 நிறைவு பெற்றது.